என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவால் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் மகிமையான வார்த்தைகளும் விளக்கங்களையும் கேட்க வந்திருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு வாழ்கிறார் ஜபையில் வருகிற தீர்க்க தரிசன வசனம் வேத வார்த்தைகள் வெளிச்சம் நிகழ்ச்சி முழுமையாகவே கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய சத்தமாயிருக்கிறது. ஒரு தீர்க்கனுடைய சத்தம் வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்பவர்களும் இதை ஆமென் நேசிப்பவர்களும் ஆண்டவருடைய கிருபையை பற்றி பிரகாசிக்கும்படிக்கு அம்மன் இறக்க செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை. அதாவது குறிப்பாக இந்த வசனங்களை வார்த்தைகளை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு இந்த பிரகாசங்கிற தலைப்பில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். பிரகாசிக்க வேணும்னா நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு தான் நான் இந்த வார்த்தையை ஆமென் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கொஞ்ச நாளை நாம் கேட்ட கடைசியாக நீங்கள் கேட்ட வார்த்தை என்னவா இருக்கும் என்று ஆமென் நீங்கள் பார்த்து சொல்லுவீங்கன்னா ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் சுடரை போல பிரகாசிக்க வேண்டும் என்று பார்த்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒளி கொடுக்க வேணும், பிரகாசிக்கணும். ஒரு மனுஷன் எப்படி பிரகாசிக்க? ஒளியை போல பிரகாசிக்கணும். ஒளியிட்டு கொஞ்சம் கூட இருள் இருக்காது. இருள் இருக்காதுன்னா ஏன்னா அது வந்து சுத்த ஒளியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இருள் தான் ஒளியை நெருக்கி கொண்டு போகும். ஆனால் அந்த ஒளி வேகம் அதிக ஒளியை கொடுக்க கொடுக்க இருள் விலகி போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்க கொடுக்க நமக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டு தான் போகும். கனி கொடுக்கிறதுனால நமக்கு ஒரு நாளும் தீங்கு வராது. ஏன்னா கனி கொடுக்கிற மரத்தை எஜமான் சுத்தம் பண்ணி அதற்கு வேண்டியவற்றை கொடுக்க அவன் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். கனி கொடுக்கிற நல்ல கொடியாக மரமாக செடிங்கிற கிறிஸ்துக்குள்ள இணைந்து கொடுக்கணும். அதே போல பிரகாசம் பிரகாசிப்பது ஒளி கொடுப்பது நாம் தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்வது தேவனுக்கு பிரியமான காரியம். நம்ம கலத்துல கலபாலத்தில் வியாதியில மிகாம மற்ற மாதிரி பொருளாதார கிரியைக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. தேவனுடைய சுத்தமே கிடையாது. அவருக்கு இஷ்டமே கிடையாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவன் தேவன் நிறைய சொல்லுவாங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். அதெல்லாம் தாமே அந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது. தேவனுக்கு சித்தம் என்னன்னா உங்க மன விருப்பத்தின்படி நீங்க சந்தோஷமாய் வாழணுங்கிறது தான். வார்த்தையின்படி வசனத்தின்படி நடந்து உலகத்துக்குரிய நன்மைகளை, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, உலகத்துடைய சமாதானத்தை உண்டு புசித்து கொடுத்து திருப்தியாகி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென், அல்லேலூயா. இவர வசனத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கல, ஆலோசனையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேத வசனத்தை அறிகிறீர்கள். வேத வசனத்துடைய வெளிச்சத்தை நீங்கள் முழுமையாய் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த மகிமையான வெளிச்சம் உங்களில் பிரகாசிக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் ஜொலிக்க முடியும். அல்லேலூயா. சூரியன் பிரகாசிக்கிறது, சந்திரனும் பிரகாசிக்கிறது. சூரியனத்திலிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது. அப்போ இயேசுவிலிருந்து கிருபையை பெற்று நாம் ஒளி கொடுக்க வேணும். அப்படியானால்
கிறிஸ்துவுடைய வேதவசனங்களை, வாக்கியங்களை, அவருடைய சத்தியங்களை கை கொண்டு நடக்கும் போது கிறிஸ்துடைய சாயலை பெற்ற ஒரு உடைக்காரனாக, உடைக்காரியாக, கிருபை பெற்ற பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் சேர்த்து கொள்ளப்பட்ட கிருபை பெற்ற பிள்ளையாக நாம் மேன்மை காண முடியும். கிறிஸ்து நமக்குள் இல்லாதிருந்தால், கிறிஸ்துக்குடைய வார்த்தை நமக்குள் இல்லாமல் இருந்தால் நாம் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக சுகமாக்கப்பட்ட கர்த்தர், ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து பிடிப்புகள் சொல்லியிருக்கு, வாசிப்பீங்கன்னா ஆமென். சுடர்களை போல பிரகாசிக்க நம் தெய்வத்துக்கு தான் நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. வாசிங்க, பிடிப்புகள் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் வீணாக ஓடினாலும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுழல்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஆமென், கோணலும் மாறுமாறுமான சந்ததியின் நடுவிலே குற்றப்பட்டவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய வாசத்தை பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் ஆமென் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை கடைசி அந்த வார்த்தையில தான் நம்ம படிச்சுக்கிட்டு விட்டோம்னு நினைக்கிறேன், தியானிச்சு விட்டோம். அப்போ நம்ம முறுமுறுப்பு இல்லாம கிருபையில பிரகாசிக்கணும்னா எந்த மாம்சமான மனுஷன்கிட்ட முறுமுறுப்பு இல்லாம எரிச்சல் அடையாம கிறிஸ்துக்குள்ள பிரகாசிக்கணும், ஒளி கொடுக்கணும். அப்படிதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியெல்லாம் பிரகாசிக்கணும், எப்படி நடக்கணும், ஒளி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஆசை. ஒரு தாய் தகப்பும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கணவனுக்கு ஆசை. அது மாதிரி மனைவிக்கு எப்படி புருஷனுக்கு பிரியமா இருக்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல காரியம் செய்து கொடுக்கணும். எல்லாம் மனைவிக்கும் தாய்க்கும் ஆசை, மனைவிக்கு ஆசை, தகப்பனுக்கு ஆசை, ஆமீன், பிள்ளைக்கு ஆசை. எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் குடும்பத்துக்குள்ள உள்ள காரியம் தான். ஆனா அது ஒழுங்கு கிரயமா நடக்க முடியல, செய்ய முடியல. ஏன்னா சில தள்ளாட்டம், சில போராட்டம், சில பலவீனம், நம்ம போடுற திட்டம் நமக்கு நிற்க மாட்டேங்குது. அதனால நம்ம பிரகாசிக்க முடியல. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு காரியம் நம்ம செய்ய நினைக்கிறோம். செய்ய நினைக்கும் போது நம்ம எப்படியாவது பிரயாசப்பட்டு செய்யணும் அப்படின்னு முற்படும் போது நமக்கு அதை செய்ய முடியல. அதனால நம்ம கஷ்டப்படுறோம். ஆமேன். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம அதை முழுமையா கிரைய கொடுத்து அனுபவிக்கணும். வெற்றி சிறக்கலைன்னா பாவத்தை ஜெயித்தால், சாபத்தை ஜெயித்தால், பாதாளத்தை ஜெயித்தால், மந்திரத்தை ஜெயித்தால், சூரியத்தை ஜெயித்தால், வியாதியை ஜெயித்தால், எல்லாவற்றையும் ஜெயித்து கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் ஜெயித்திருக்கணும். ஆமீன், அல்லேலூயா. அது நம்மளை தேடி வந்து அதெல்லாம் நம்ம உத்தரிக்கிட்டு தான் எழும்பணும். அப்போ அது வராதுன்னு சொல்லப்படவே இல்லை. எல்லாவற்றையும் ஜெயித்தாருன்னா எல்லாம் ஒருக்குள்ள தேடி வந்துருச்சு. குற்றப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க, எல்லாவற்றையும் செஞ்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க, புசித்தாங்க, அவரையே எரிச்சு கோளாறாக்குற மாதிரி இயேசுவை சித்திரவதைப்படுத்தினாங்க. ஆனாலும் கர்த்தர் அதற்கு பிதாவுடைய சித்த நிறைவேற்றியதில் உண்மையா இருந்தார். அப்போ உண்மையா இருந்தனால்தான் இயேசு கிறிஸ்து மரித்தும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார். சதாக்காலம் அவர் உயிரோடு இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். நம்மை மீண்டும் ஜீவனாய் எழும்பி நின்று நம்மளையும் நம்மோடு இருக்கிற அனைவரும் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளை நியாயம் விசாரிக்கிறதா இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் நம்மை நியாயம் தீர்த்து நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் ஒளியாய் இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், வாழ்கிற இயேசு. அவர் லைவா நமக்கு தென்படுகிற தெய்வம், லைவா. அப்போ அது என்ன சொல்லுவேன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நான் பிரகாசிக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு கிட்ட இயேசு இல்லாம இருந்தா
நான் என்றைக்கோ ஒன்றில் ஆமேன் ஜெயிலில் இருந்திருப்பேன் என்று நான் செத்து மண்ணுக்குள்ள இருந்திருப்பேன். இயேசு எனக்குள்ளே வராவிட்டால், இயேசுவின் ஆவி எனக்குள்ளே இல்லாவிட்டால், அவருடைய வசனம் எனக்குள்ளே இல்லாவிட்டால், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லாவிட்டால், இயேசுடைய அசைவானது எனக்குள்ளே இல்லாவிட்டால் நான் என்றைக்கோ இந்த உலகத்திலே மாண்டு போனவனாய் வாழ்ந்திருப்பேன். மறைந்திருப்பேன். நான் மரித்தும் போயிருப்பேன். இவன் பிள்ளைகளே என்னை அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிறிஸ்தவள் என்று பொருளுக்குள்ள வாழ்கிறோமே தவிர நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது கடினமான காரியம். அங்கதான் நம்ம விரும்பணும். விசுவாச வாழ்க்கை, நம்ம விசுவாச வாழ்க்கை விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனா விசுவாச வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? அதான் முக்கியமான காரியம். நம்ம எங்கேயும் சிரிப்பாயிரும். விசுவாச வாழ்க்கையில் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் மருத்துவமனை போக மாட்டேன். வசனம் என்ன சொல்லு? விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாகிய வியாதிப்பட்டாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது விடுதலை உண்டுன்னா அந்த வார்த்தையுடைய சத்தியம் உண்மை. அதே நேரம் ஜெபிக்கிறவங்களுக்கு புண்ணியாடியே கிடையாது. விசுவாசிக்கு ஜெபம்தான் எல்லாமே. மற்றும் அவன் விசுவாசி புண்ணியாடி அல்ல. அவன் அன்புள்ளவன், அவன் நேசிக்கிறவன். விசுவாசம் என்பது அன்பு, நம்பிக்கை, உறுதி. அதான் விசுவாச வாழ்க்கை. இதெல்லாம் சத்திய வேதத்துல ஒரு மகிமையான ஒளி. இந்த வார்த்தைக்கு ஆவின்னா பரிசுத்த ஆவின்னா அங்கு என்ற கஷ்டம் பலவீனமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். அதான் விசுவாச வார்த்தை. நம்ம சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாமே சட்டத்தில் இருக்கு, உண்மைதான். அதை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. அதுதான் சொன்னாரு. ஆண்டவர் நம்ம சொல்றோம், அவரும் சொல்லியிருக்காரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இதெல்லாம் உலகத்தில் உள்ள கிரியைகள், உலகத்தில் இருக்கிற பலவீனங்கள், மாம்சமான கிரியைக்கு உருவமாய் உருவாத சாபத்தியான வியாதிகள் நம்மை கீழ்ப்படுத்துவதற்கு, நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக்குவதற்கு, ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு கிரியை நிமித்தம் நம்ம அந்த பலவீனப்படுத்தப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாய் நிலைநிற்க முடியாதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கையை தான் இந்த வசனம் நமக்கு குறிக்கப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சுடர்களாய் எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தர் கிருபைக்குள் நிலைநிற்க வேண்டும் முடியும். தேவப்படுகிற கருவிகளால் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியா என்று எனக்கு தெரியாது. பாருங்க, விரலை எடுக்கிறேன் மற்றொரு சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, அந்த தம்பி ஆபரேஷனுக்கு போக முன்னாடி எனக்கு போன்ல கால் பண்றாங்க. பாஸ்டர், நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், ஐசியூல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க, எனக்கு கால் விரல் புண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, மருத்துவர்கள் இப்போது ஆபரேஷன் பண்ண போறாங்க, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு. மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் பண்றீங்க, அது அவங்களுக்குரிய காரியம், அவங்க பார்த்து கொள்வாங்க அப்படின்னு எதுக்கு சொல்லி ஜெபம் பண்ண போறோம்? ஆமேன் ஆமேன். ஆபரேஷன் சக்சஸா நடக்கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமா? எனக்கு அது கோவம் வந்துருச்சு. ஏன்னா அந்த புல்ல சூ கொடுக்க முடியும்னு எனக்கு காட்டு வெளிப்படுத்தி இருக்கல. ஆமீன். பாருங்க, நல்ல தப்பா அவங்க வெட்டி எடுக்கலன்னு போடுறாங்க. நான் எனக்கு வெட்டி எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு விசுவாச வாழ்க்கை, எனக்கு விசுவாச வார்த்தை. அப்புறம் அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்க முடியல, வலி தாங்க முடியல. இதெல்லாம் அற்புதம் நடக்குமான்னு அவர் நினைக்கிறது. ஆனா இயேசுவான முடியும்னு அவர் நினைக்கல. இயேசுவான முடியும், அதுல இருந்து விடுதலை கிடைக்க முடியும். ஏன்னா உணர்ந்து போன அனுபவிச்சு பண்ண கற்று, மற்ற போன ஜன்னத்துக்கு ஜீவனை கொடுத்த கற்று, இந்த கால புண்ண மாற்ற முடியாதா, வலிய மாற்ற முடியாதா? அதான் ப்ராமிஸ் வார்த்தை. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப அங்க போகாம இங்க ஒன்றும் அவங்க நினைச்சாங்க, இதெல்லாம்
பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்க முடியுமா? அப்படிதான் நினைக்கிறாங்க. முடியும், பாஸ்டரால முடியாது. பாஸ்டரை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு முடியும். நீங்க விசுவாசிக்கணும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சாட்சிகள் நீங்க கேட்குறீங்க. நான் மரித்து போயிருந்த கர்த்தர் புதிய ஜீவனை கொடுத்தார். மரித்து போன ஒரு மனுஷனை கர்த்தர் ஜீவனை கொடுத்த கர்த்தர் அவர் உண்மையா வாழ்கிறார் நினைக்கிற நம்ம ஏன் புதியாளியா மாறணும்? அதுதான் பிரகாசம் என்பது, பிரகாசிப்பது என்பது உறுதியில் நிற்கிறது. அதுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 15 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்தையின் அறிவிலே குற்றமற்றவர்களாகும், ஆமீன், கவனற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முழுமுறுப்பில்லாமல், ஆமீன், தர்க்கமில்லாமல் செய்யுங்கள். இதை குறித்து தர்க்கிக்க கூடாது, இதை குறித்து முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை குறித்து அவர் சொல்வார். அவருக்கு வலியோடும் போது நான் படுற பாடு எனக்கு தெரியும். அவன் அந்த வசனத்தை நம்ம மறக்கலாம். அந்த இடத்துல அவன் பார்த்து மறுக்க அவங்க என்ன வேலை, பந்தோசுகாரங்களுக்கு எப்படியே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்பவும் ஜெபம் பண்ணுக்கு தருவத்து மனுஷன் பண்ற வலிவேன்னு நமக்குள்ள தெரியும். மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் என்ன சொல்லுவேன்னா, வசனம் அது நமக்கு சொல்லலை. நானும் எனக்கு சத்தத்திலும் பலவீனம் உண்டு. நானும் விளவீனப்பட்டவன் தான். ஆனாலும் விளவீனத்தில் என் பெறன் பூர்ணமாகணும். பார்த்தீங்களா? வசனம் வாக்குத்தம், நமக்கு வாக்குத்தம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுடைய ஆவி, பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள உண்டுன்னா இதை நம்ம சொல்லி ஜெயிக்கலாம். இப்போ வலி வராதுன்னு இல்லை. மாம்சமான மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் பாடு உண்டு, எல்லா மனுஷனுக்கும் வியாதி உண்டு. எல்லா மனுஷனும் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு தான் இருப்பான். ஆனா எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க அதிகாரம் கர்த்தருக்கும் உண்டு, விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கும் உண்டு. ஆமென். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாம இந்த வார்த்தையை வசனத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப போய் விழுகிறோம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா, ஒரு இடத்துல போவோம், விழுகிறோம். இந்த விழுந்த ஒரு மனுஷனுக்கு காலை ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியுமா? இந்த கேள்வி நம்ம கேட்டா உண்மையில் நான் என்ன சொல்லுவேன்னா, சுகம் கொடுக்க முடியும். நம்ம எங்க உடைத்தா வளர்ந்துருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதே நேரம் நம்ம விழுகிற இடத்துல நம்ம சூழ்நிலைச்செல்லாம் விழுந்துட்டோம். அப்ப நம்மளை தூக்கி கொண்டு போறது விசுவாசி கொண்டு தூக்கி போட மாட்டாங்க. ஆமீன். ஒரு நேரத்துக்கு மற்றவங்கெல்லாம் கொண்டு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. போனா அவங்க கையில போனா அவங்க சரி பண்ணி அனுப்புவாங்க. ஆமீன். ஆனா அங்கே விடுதலை கொடுக்கிற கர்த்தர் தான். அது உண்மையே. பவுல் நட்டாலும் அப்போல்லோ நீர் பாய்ச்சினாலும் விடைய செய்கிற கர்த்தர். அதுக்காக நான் ஆசை கொண்டு போட்டாங்கன்னு முழுமுறுக்க கூடாது. அவங்க கையில இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நலத்துக்கு செய்வாரணும். ஆமேன். அல்லேலூயா. தேவப்படைகளே, ஆம், ரியா காட்சி பாவபி பாவட்டுமா. இவருடைய மனைவி ஒரு நாள் ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள் பிள்ளைகளுக்கு வஸ்திரங்கள், ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்கார சகோதரர்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்படிக்கு ஊழியக்காரர் 2 பேராக சேர்த்து அவன் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க. கடைக்கு போனாங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு தம்பி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம லைவா வந்து தட்டிட்டு அவர் போயிட்டாரு. இவங்க விழுந்து இப்ப கிடைக்கிறாங்க. ஆமே. அந்த தம்பிக்கு சோத்திரம் சொல்லி நான் இன்னைக்கு முயற்சியா வெளிப்படுத்துறேன். பாருங்க, இவங்க விழுந்து கிழக்கு மந்தாடி போட்டு என்னுடைய மனைவிக்கு சுயநினைவு கிடையாது. அன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஒரு நேரத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன்.
ஒரு நாளத்துக்கு முன்பதாக இல்லை, இன்னும் 2 நாளத்துக்கு முன்பதாக பரீட்சையெல்லாம் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ட்ரெஸ் எடுக்க போனவங்க, நான் ஒரு வெளியே ஒரு பகுதியில் கொஞ்சம் காணிக்கைக்காக நான் வாங்க எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போகிறேன். பாருங்க, எனக்கு ஃபோன் கால் வருது திடீர்னு. என்ன தெரிஞ்ச ஒரு ஆட்டுக்கார தம்பி தான் அந்த என் மனைவியை தூக்கி இருக்கிறாங்க. அப்போ என் மனைவி அவங்க பார்த்தது அதிகமாக கிடையாது. நீங்கள் யாருன்னு கேட்டப்போ அது இப்படி ஜெப வீடு அங்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ண அந்த தம்பி அவங்கள பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை சேர்த்துக்கிட்டு அவன் என்னுடைய ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு வந்து பக்கத்தில் மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு எனக்கு ஃபோனில் தொலைபேசி சொல்கிறாங்க. ஃபோனில் சொல்லிக்கிட்டு இப்படி அவங்களுக்கு சுயநினைவு கிடையாது, சுபா நீங்கள் போய் என்னன்னு பாருங்க அப்படின்னாங்க. இந்த மருத்துவமனை நிற்கிறாங்க, வேறு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நான் இப்போ என்ன செய்வேன்? அப்படியே 2 நிமிஷம் உடம்பே அந்த விட்டு நிற்கு. இப்போ நல்லா அடிப்பட்டு தலை ரத்தமாக வருது. நீ ஆண்டவரே, நான் என்ன செய்ய? நான் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன். சுய நினைவு வந்திருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கு, எல்லாரும் மன கசந்து அழுத ஜெபிக்கிற நேரம் இல்லை, அழுகிற நேரம் அழுதுட்டேன். அழுதுகிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆமீன். போன பக்கத்தில் இருந்த சகோதரி மாதிரி எடுத்துருக்கிறாங்க. எடுத்துக்க பேசணும், என்னம்மா ஆச்சு அப்படின்னு. ஆமீன். இப்படியாக்க அவங்க நினைவில்லை. டாக்டர்லாம் இப்போ அந்த பிளத்தை தொலைச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க, வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், நினைவு வரையில் இன்னும் அப்படின்னாங்க. நான் போனேன் என் மனைவிட்டு கொடுமா அப்படின்னு. நீகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆமான்னு பதில் கொடுத்தாங்க. சுயநிலை வந்துருச்சு. கண்ணீர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம், என்னை கேட்கிற தெய்வம் அப்படிங்களே. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றவங்க நீங்கள் தையல் போடணுப்பா, நம்ம பிளட்டு போயிட்டே இருக்கு, சரி தையலை போட்டு அனுப்புங்க. நீ அவன் தெய்வ பிள்ளைகளை அவங்க போகிறதுக்கு அவங்க பணி செய்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் ஒரு ஆண்டவர் அறிந்த மருத்துவ ஆனபடினால விசுவாசம் ஒரு ஊடைக்காக ஒரு பாஸ்டராக்கும் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி ஒரு பாஸ்டராக ஆன்மீகம் பெற்றவங்க. பாருங்க, ஒன்று அவங்கள அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு அவருக்கு அப்படியே அந்த தையல் நான் தான் எடுத்தேன். எடுத்து சோத்திரம் பண்ணி என்னை பூசி, ஆண்டவரே என் மனைவியை பாதுகாத்து கொடுங்க. ஒரு நாள் ஒரு இரவு கூட அவங்க படுத்ததே கிடையாது. அதில் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு ரொம்ப முடியலைங்க, இப்போ ரொம்ப நினைவு இல்லைங்க, எல்லாம் மறந்து போயிடுச்சு, என்னமோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா. பயப்படாத மக்களே, ஜீவனுள்ள நாட்கள்லாம் கர்த்தருனை காப்பா. ஆமேன். என்கிற சாட்சி சொன்னேன்னா தேவைப்படுகிற சந்தர்ப்பம். அதுக்காக எதிலையும் பிடிவாதம் பண்ணக்கூடாது, முறுமுறுப்பு பண்ணக்கூடாது. இல்லை அந்த நேரம் நான் அந்த இடத்துல மற்றவர்கிட்ட பிள்ளைகள் கூட்டு போய் நினைச்சு நீயா கூட்டு போனீங்க, நீயா பண்ணீங்க, நான் பேசவே இல்லை. ஆமேன். அந்த இடத்துல முறுமுறுக்க கூடாது. ஆமீன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பதாமலும் நம்ம தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். பார்த்தீங்களா எவ்வளவு வசன சத்தியம். ஏன் இந்த சாட்சியம் சொன்னேன்னா, இல்லை கூட உள்ளவனுக்கு நீங்கள் தக்க போனீங்க, இங்கே போனீங்க பேசக்கூடாது. அந்த இடத்துல அது ஆண்டவர் அனுபவித்தார். அந்த காரியத்தை செய்து மருத்துவரை கொண்டு செய்ய வேண்டிய பணி அவங்களை கற்றுக்கொண்டு செய்வார். அதனால நம்ம மேக்சிமம் போகாமல் இருப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தில் நம்ம ஒரு கை கால் திறம்பி இருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ சுயநினைவில் வெட்டு பாய்த்து கொண்டு இருக்கிறது, ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரம் இல்லை. அவ கூண்டவங்கெல்லாம் சேர்த்து அப்படியே தூக்கி மருத்துவமனை வச்சுட்டாங்க. இது இயல்பான காரியம். அதுக்காக நீங்கள் ஏன் போட்டீங்க அப்படின்னு சேர்த்து சாடிக்கிட்டு நான் ஜோம் பண்ணா அங்கே என்ன ஆகிருக்கும்? ஆண்டோருக்கு கேட்கக்கூடாது, அங்கீகரிக்க முடியாது. இதுதான் இந்த வேதவச சத்தியம். இதான் உனக்கும். இதை உடைக்காரர்கள் விசுவாசிகள்
இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னா நான் இந்த வார்த்தையை சாட்சியை சொன்னேன். அதுக்காக நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய மிஞ்சின நீதிமான் அப்படின்னு நான் காட்டிக்க விரும்பல. அது சொல்லிருந்த அந்த மருத்துவமனையை நான் இங்கு வாழ்த்துவேன். அவன் அந்த டாக்டர் அவங்க விட்டுட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க. கர்த்தர் அந்த மருத்துவமனையை ஆசீர்வதிப்பா. பிள்ளைகளை மருத்துவர்கள் ஆண்டோர் ஞானத்தை கொடுத்தா உருவாக்கி இருக்கிறார். அதே சுகமாக்கும் மருத்துவர் என்பது இயேசு. அதில் அவங்களும் மருத்துவர். உலகத்தில் ஒரு கிருமை பெற்ற ஒரு மனுஷங்கள ஒரு மருத்துவர். அது மாதிரி ஒரு ஜட்ஜா இருக்கலாம், ஒரு நீதிக்கு வாதாட ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம். எல்லாருமே இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அது எல்லாரும் பொறுப்பு இல்லாமல் உண்மையை செய்யும் போது பரலோகராஜ்யம் அங்க பரமண்டத்தில் இருக்கிற பரலோகராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்பதுதான் உண்மை. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதை பெரிய கட்டளம் கட்டுவதற்காக, பெரிய ஆளுநர் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக நான் ஒன்னாராக இருக்கிறேன்னு நினைக்காம உண்மையா நமக்கு வச்ச பணியை செய்யும் போது கர்த்தர் நம்மை தூக்கப்படுத்த மாட்டார், பாதப்படுத்த மாட்டார் என்பதுதான் வசனத்துடைய வார்த்தையுடைய சத்தியம். இதான் ஒளி, இதான் பிரகாசம். இப்படி வாழ்க்கை நடத்தும் போது நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலம், ஒரு வருஷத்தின் மூலம் தேவ சத்தியத்தை என்னுடைய சாட்சியாகவே நீங்க கேட்டீங்க. நாளைய தினத்திலும் வாங்க, நம்ம இணைந்து நல்ல ஆலோசனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நம்ம இப்ப ஜெபிப்போமா? ஜெபிப்போம். கண்டிப்பாக தோப்புனே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த மேலான கிருபைக்கு நன்றி. இந்த தொலைக்காட்சி வழியாக தேவ வசனத்தை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை, விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கண்டுகொள்ள கற்றுக்கிறீ செய்யுங்கப்பா. நாங்கள் விதைக்கிற விதையானது 100க்கு 100 மேனியை காணணும். 40 இல்லை, 50 இல்லை, 60 இல்லை, 80 இல்லை, 100க்கு 100 மேனியை காணும்படிக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வருகிற வார்த்தை அது பொத்தட்டில் வைத்து நல்ல ஒரு பழத்தை போல், கனியை போல் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வார்த்தையின்படி நான் என்னுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனங்களும் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, எனக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும், இவர்கள் கிடைக்கும்படி கிரியை செய்ய வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கனியோடு இருக்கிறாங்க. எப்படி எனக்கு ரட்சிப்பு வரும், எப்போது எனக்கு ஒரு ஒளி கிடைக்கும், எப்போது நான் பிரகாசிக்க முடியும், எப்போது சரித்திரமாகும், எப்போது என் குடும்பத்தில் திருமணம் நடக்கும், எப்போது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மேன்மை காண முடியும், எப்போது இந்த பிள்ளைகளும் மூத்த எனக்கு நன்மை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் கனியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது அற்புதம் செய்வீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இப்போது இந்த வார்த்தை மூலம் கேட்ட ஆமை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவே, உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தெய்வ ஞானத்தை கொடுப்பீராக. விதைக்கிறவராலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, சேமித்து வைக்கிறதுனாலும் இல்லை, அதை புசிக்கக்கூடிய கிருபை கொடுக்கிற உங்களால மட்டும்தான், விளைய செய்கிற உங்களால மட்டும்தான் அப்பா. எங்களால ஒண்ணும் இல்லை. விதைக்கிறதும் எங்களை கொண்டுதான் விதைக்கிறீங்க, உழைக்கப்பட்டது நீங்க. ஆமை அறுக்கிறது எங்களை கொண்டுதான் அறுக்கிறீங்க. ஆமை அடுத்தது சுமக்கிறது எங்களுடைய வேலையா தான் இருக்கு. புசிக்க வைக்கிறது நீங்களா தான் இருக்கிறீங்க. உழைக்கப்படுறது நீங்க, விளையப்படுறது நீங்க. ஆமை சுமக்க வைக்கிறது நீங்க. ஆமேன். சுமக்கிறது நாங்களா இருந்தாலும் அதை புசிக்க வைக்கிறது நீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களோடு வழி நடத்துங்க. எல்லாமே நீங்க தானப்பா. நீங்க பலன் இல்லாம இருந்தா விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, சுமக்கவும் முடியாது, அதை புசிக்கவும் முடியாது. ஆண்டவரே, எல்லாம் நீங்க சொல்ல முடியும்.
மாம்சத்தை மாறின மனுஷன் நாங்களா இருந்தாலும் கிரியை செய்த கர்த்தர் நீர் நான் உறுதிப்படுத்துகிறேன். எங்க பிள்ளைகளை அதுபோல உறுதிப்படுத்தி மகிமையின் பிரகாசத்தவரை இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்ன நேயர்களே, இன்றைக்கு பிரகாசிக்கிற தலைப்புல ஒளிங்கிற தலைப்பு வார்த்தை கேட்டோம். நாளைக்கு வாங்க இதே வசனத்தை அர்த்தம் வேத பகுதி கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட்டு எதுவாக இருக்கோ. நீங்க இருளல்ல, நீங்க பூமிக்கு ஒளியா இருக்கிறீங்க. ஆமேன் என்பதை கண்டிப்பாகவே நான் உங்களுக்கு சாட்சியாக வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி விடைபெறுகிற. நாளைக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதாக. ஆமென்.